பிரித்தானியாவில் வாழ்கின்ற மக்களே, லேபர் கட்சியினுடைய பொற்கால ஆட்சிக்கு தயாராகுங்கள் என்று சொல்லி லேபர் கட்சி அறிவிச்சிருக்குது. அதுக்கு காரணம் நேற்று நடந்த தேர்தல்களுடைய முடிவுகள் லேபர் கட்சிக்கு சாதகமாக இருக்குது. இன்னும் முழுமையான தேர்தல் முடிவுகள் முடியலை. இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்றிருக்கின்ற முடிவுகளின் அடிப்படையில் லேபர் கட்சி தான் முன்னுக்கு நிற்குது. இது தொடர்பான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறார்களுக்கான ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்று காத்திருக்கின்றது. அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட யூகேல புதுசாக 15 லட்சம் வீடுகள் கட்டப்பட போகுது. இந்த வீடுகள் எப்போ கட்டப்பட போகுது, யாருக்காக கட்டப்பட போகுது, இது போன்ற தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவை உள்ளிட்ட 5 தகவல்கள், உங்களுக்கு தேவையான முக்கியமான 5 தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் வெளியாகும் வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள். அத்துடன் சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளே, உங்களுக்கு நேரம் இருக்கும்போது பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள். அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய நிறைய தகவல்கள் உள்ளன. லேபர் கட்சி மிகுந்த உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும், கன்சர்வேட்டிவ் கட்சி மிகுந்த துக்கமாகவும் இருக்கணும். அதுக்கு காரணம் நேற்று நடந்த தேர்தல்களுடைய முடிவுகள் லேபர் கட்சிக்கு சாதகமாக வந்திருக்குது. இன்னுமுமே முழுமையான ரிசல்ட் முடியலை. மொத்தமாக 107 கவுன்சிலில் இப்போ ஒரு 55 கவுன்சில் வரைக்குமான ரிசல்ட் தான் வந்திருக்குது. முழுமையான முடிவுகள் நாளைக்குள் வந்துவிடும். அதே வேளையில் லண்டனினுடைய அடுத்த மேயர் யார் என்பதும் நாளைக்கு தான் தெரியும். எனவே இந்த தகவல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து நாளைக்கு விரிவாக விளக்கமாக நான் உங்களோட ஷேர் பண்றேன். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ லேபர் கட்சி முன்னணியில் நிற்கிறதால அடுத்து வர போற பொது தேர்தலை லேபர் கட்சி தான் வெற்றி பெறும் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்படுது. நேற்று இரவில் இருந்தே அதற்கான பேச்சுக்கள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. லேபர் பார்ட்டி பிரதமர் ரிஷி சுனாக்கு சொல்லி இருக்குது, உடனடியாக பொது தேர்தல் நடத்துகிற அலுவலை பாருங்க, அந்த அறிவித்தலை விடுங்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா பொது தேர்தலை எப்போ நடத்துறேன்னு சொல்லி ரிஷி சுனாக் இது வரைக்கும் அறிவிக்காம இருந்தவர். அதுக்கு முக்கியமான காரணம், இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அறிவிப்போம் தான் அவர் காத்திருந்தவர். ஸோ இப்போ இந்த ரிசல்ட் ஆல்மோஸ்ட் தெரிய வந்துட்டுது. எனவே உடனடியாக பொது தேர்தல் சம்பந்தமான அறிவித்தலை விடணும் என்று சொல்லி லேபர் கட்சி ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியை பார்த்து கேட்டிருக்குது. அதே வழியில் கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியினுடைய விளிம்பில் இருக்குது. பிரதமர் ரிஷி சுனாக் இன்று காலை யோர்க்ஷயர் என்றவர் அங்கே இருந்து ஒரு கவலையான செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேளுங்கள். Obviously it's disappointing to lose good hard-working Conservative councillors, and I'm grateful to them for all their service in local government, keeping council tax low and delivering services for local people. But we've still got lots of results to come as well. And there are also things that I would point to. எனவே அடுத்து ஆட்சிக்கு வரப்போற கட்சி லேபர் கட்சி என்றதும் யூகேனுடைய அடுத்த பிரதமர் ஸ்டாமர் என்றதும் கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. வருமானம் குறைந்த மக்களுக்காக ஒதுக்கப்படுற நிறைய நிதி அது மக்களால் கிளைம் பண்ணப்படாமல் அரசாங்கத்துக்கே திரும்பி போகுது என்று சொல்லி நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான். அதை தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டு வாரீங்கள், அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி. இந்த பெனிஃபிட்ஸ்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இதை 2 கேட்டகரிக்குள்ளே பிரிக்கலாம். ஒன்று யூனிவர்சல் கிரெடிட், சைல்ட் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரியான பொதுவான பெனிஃபிட்ஸ். அதாவது யூகே முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொதுவான பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ். இதை எங்களுக்கு தர்றதா பார்த்தீங்கன்னு சொன்னா DWP, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் பென்ஷன். இந்த டிபார்ட்மெண்ட் தான் எங்களுக்கு யூனிவர்சல் கிரெடிட் மற்றது சைல்ட் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரியான காமனான பெனிஃபிட்ஸ் ஆறுது. இது ஒரு பக்கம். அதை விட மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா கவுன்சிலால் எங்களுக்கு தரப்படுற பெனிஃபிட்ஸ். இந்த கவுன்சில்களால் எங்களுக்கு தரப்படுற பெனிஃபிட்ஸ் ஒவ்வொரு கவுன்சிலுக்கும் ஏற்றபடி மாறுபடும். ஒவ்வொரு கவுன்சிலும் ஒவ்வொரு விதமான பெனிஃபிட்ஸை அந்தந்த மக்களுக்கு கொடுக்கும். இது என்ன விதமான பெனிஃபிட்ஸ், இதை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு காமனான இதை என்னால் சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னா, யூகே முழுவதும் இருக்கிற எத்தனையோ கவுன்சில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கவுன்சிலும் ஒவ்வொரு விதமாக செயல்படுறபடியால. அப்போ இதுக்கான பெஸ்ட் ஐடியா என்னன்னு சொன்னால், நீங்கள் எந்த கவுன்சிலில் வசிக்கிறீங்களோ அந்த கவுன்சிலினுடைய வெப்சைட்டில் போயிட்டு பார்க்குறது தான். நீங்கள் ஒவ்வொரு நாளுமே அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், அந்தந்த கவுன்சில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்றதை நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ்கள் இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய CAB எனப்படும் சிட்டிசன் அட்வைஸ் பீரோ, அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான எல்லா உதவிகளையும் அவியல் செய்வினம். அப்போ ஒரு சில ஆட்கள் கேட்டிருந்தீங்களே என்னென்னு சொன்னால், ஏதாவது பெனிஃபிட்ஸ் கேட்டு கவுன்சிலுக்கு அப்ளை பண்ணினா எங்களுடைய அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட ஃபண்ட் இல்லை என்று சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அதே நேரம் நிறைய ஃபண்ட் எப்படி திரும்பி அரசாங்கத்துக்கு போகுதுன்னு சொன்னால், இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி கேட்டுக்கிறீங்கள். இது எப்படி சாத்தியம் என்று சொன்னால், இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு கவுன்சிலுக்குள்ளே வசிக்கிறீங்கள். நீங்கள் வசிக்கிற ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே போய் கவுன்சிலில் ஹெல்ப் கேட்டால், அப்போ அந்த கவுன்சிலில் இருக்கிற காசு முடிஞ்சிடும். குயிக்காகவே அந்த ஃபண்ட்
முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் போய்க்குள்ள வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணி தானே அனுப்புவாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து இன்னும் ஒரு கவுன்சில் இருக்குது. அந்த கவுன்சிலில் வசிக்கிறார்கள் யாருமே பெருசாக கிளைம் பண்ண போகாட்டி அந்த கவுன்சில் வந்து காசை வச்சு பார்த்து கொண்டே இருக்கும். யாராவது வெளிநமான்னு பார்த்து கொண்டு இருக்கும். அப்படி யாருமே வராத போது அந்த காசை வந்து திருப்பி அரசாங்கத்துக்கு அனுப்பும். அப்போ இந்த ஒரு கவுன்சில்கிட்ட காசு இல்லை, அங்கால ஒரு கவுன்சில்கிட்ட காசு இருக்குன்னு சொன்னால் அந்த காசை வாங்கி இந்த கவுன்சில் வந்து செலவழிக்க மாட்டுது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்படித்தான் அந்த காசு வந்து அரசாங்கத்துக்கு திரும்பி போகிறது. எனவே நீங்கள் வசிக்கிற கவுன்சிலில் இருந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் என்று சொன்னால் இந்த கவுன்சில்கள் எல்லாமே வந்து எப்படி செயல்படுதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்ற அடிப்படையில் தான் செயல்படினோம். அதாவது யார் முந்தினமோ அவைக்கு தான் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எனவே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய கவுன்சில் வெப்சைட்டை வந்து ஒவ்வொரு நாளுமே செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து எப்பப்போ போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி. அதுக்கிட்ட மாதிரி நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் அந்த சிஸ்டம். யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறார்களுக்கான முக்கியமான அறிவித்தல், முக்கியமான நினைவூட்டல் என்னென்று சொன்னால் இன்றைக்கு வந்து மே மாதம் 3ஆம் தேதி உங்களுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. எதுக்குன்னு சொன்னால் மே மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் வேலை செய்ய வேண்டிய ஹவர்ஸ் வந்து கூடணும். அது எவ்வளோன்றதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் கூட இன்றைக்கும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்தால் நீங்கள் ஒரு வீக்குக்கு வந்து இனிமேலும் 18 ஹவர்ஸ் வேலை செய்யணும். குறைஞ்சது 18 ஹவர்ஸ் வேலை செய்யணும் மே மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்தால். இதே நீங்க ஒரு கபலா சேர்ந்து கிளைம் பண்ண போறீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு வீக்குக்கு வந்து 29 ஹவர்ஸ் 29 மணித்தியாலங்கள் வேலை செய்யணும் மே மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு. எனவே சிங்கிளாக இருந்தால் 18 ஹவர்ஸ் per வீக், கபலாக இருந்தால் 29 ஹவர்ஸ் per வீக். இந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வேலை செய்யணும். இதுவரைக்கும் நீங்கள் குறைவாக வேலை செய்தால் இனி மே மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் வேலை செய்கிற ஹவர்ஸ் வந்து கூட்டணும். அப்படி கூட்டலைன்னு சொன்னால் உங்களுக்கு யூனிவர்சல் கிரெடிட்டில் இருந்து பிரச்சனைகள் வரும். உங்களுடைய யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறதுல வந்து சிக்கல்கள் வரும். அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதமே பேமெண்ட்டை கட் பண்ணி விட்டுருவாங்களா என்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி கிடையாது. உங்களுக்கு யூனிவர்சல் கிரெடிட்டில் இருந்து முதல்ல வந்து நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். அதாவது நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட் அக்கௌண்ட்டை திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஜேர்னல் ஒன்று இருக்கும். அந்த ஜேர்னல் என்ற செக்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். அந்த மெசேஜை கவனமாக வாய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பினும் உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் போதுமா போதாதா நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்கள் வேலை செய்கிற ஹவர்ஸ் காணாது, உங்களால் குயிக்காக வந்து வேலை செய்கிற ஹவர்ஸை கூட்ட முடியலைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, யூனிவர்சல் கிரெடிட்டை கட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலுமே கூட நீங்கள் ஒரு சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் என்று சொன்னால் அதுக்கு பிறகு உங்களோட ஃபைல் வந்து இன்டென்சிவ் ஒர்க் சர்ச் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள தூக்கி போடப்படும் உங்களுடைய யூனிவர்சல் கிரெடிட் ஃபைல். அது என்ன இன்டென்சிவ் ஒர்க் சர்ச் என்று சொன்னால் நீங்கள் வந்து தீவிரமாக வேலை தேட வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு உங்களை கூப்பிட்டு கொண்டிருப்பினும் அடிக்கடி அப்பாயின்மெண்ட்டு கூப்பிடுவினும். நீங்கள் உண்மையிலேயே வேலை தேடுறீங்களா, வேலை செய்கிறதுக்கு நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்களா, வேலை தேடுறதுல வந்து நீங்கள் உண்மையிலேயே அக்கறையாக இருக்கிறீங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க செக் பண்ணி பார்ப்பினும். அதோட ஒர்க் கோச் என்று சொல்லி ஒரு ஆள் இருப்பார். அவர் உங்களோட அடிக்கடி கண்டக்ட் பண்ணி கொண்டே இருப்பார். அவர் வந்து உங்களுக்கு நிறைய ஜாப்பை வந்து ஆஃபர் பண்ணி கொண்டே இருப்பார். அந்த வேலைக்கு போறியா, இந்த வேலைக்கு போறியா, அங்கே வேலை இங்கே வேலைன்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொஞ்சம் டோர்ச்சராக இருக்கும். எனவே அதுக்கும் பார்க்க நீங்களாகவே எங்கேயாவது வேலையை தேடி அந்த குறிப்பிட்ட ஹவர்ஸ் நீங்கள் வேலை செய்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. யூகேல வந்து வெதர் மோசமாக இருக்குது. இந்த மே மாதம் பிறந்ததே பேட் வெதரோட தான். இந்த காலநிலை வந்து எப்போ வரைக்கும் நீடிக்கும், எப்போ வரைக்கும் இப்படி மழை பெய்யும், எப்போ வரைக்கும் இந்த வானம் இப்படி மூடி போயிருக்கும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் மே மாதம் 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது முதல் 2 கிழமைக்கும் யூகே முழுவதும் இதுதான் சிச்சுவேஷன். இப்படித்தானம் இருக்குமாம். வானம் வந்து கிரே கலரில் இருக்குமாம், இடைக்கிட மழை பெய்யுமாம் என்று சொல்லப்படுது. இதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன பிரேக் மாதிரி மே மாதம் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் வந்து ஒரு நல்ல வெதர் இருக்கும். அன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 20 பாகை செல்சியஸ் வரைக்கும் வெயில் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு பிறகு திருப்பி ஆரம்பித்து 16ஆம் தேதி வரைக்கும் வெதர் வந்து பேடாகவே இருக்கும். 16ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வெதர் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்றைய வீடியோவின் கடைசி தகவல் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த 15 லட்சம் வீடுகள் சம்மந்தப்பட்டது. அந்த 15 லட்சம் வீடுகளை வந்து யார் கட்டப்போயினோம், எப்போ கட்டப்போயினோம் என்று சொன்னால் லேபர் கட்சி வந்து கட்டப்போதாம். அதாவது இப்போ வரப்போகிற பொது தேர்தலில் வந்து லேபர் கட்சி வெற்றி பெற்றால் யூகே முழுவதும் 15 லட்சம் வீடுகள் கட்டி பொதுமக்களிடம் கையளிக்கப்படும் என்று சொல்லி லேபர் கட்சி அறிவிச்சிருக்குது. இந்த அறிவிப்பு வந்து ஏற்கனவே அவர்கள் விடுத்தவர்கள். இருந்தாலுமே கூட நேற்றிரவில் இருந்து லேபர் கட்சி தான் வெற்றி பெறப்போகுது, அவர்களுடைய வெற்றி வந்து கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டுட்டது, அடுத்த பிரதமர் லேபர் பிரதமர் தான் பெறப்போறார் என்றது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டுது. எனவே வந்து இந்த 15 லட்சம் வீடு சம்பந்தமான பேச்சுக்கள் வந்து தொடர்ந்து மீடியாக்கள் அடிபட்டு கொண்டிருக்குது. எல்லாரும் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ஏன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு ஸ்கீமாக இருக்கும். யூகேல இந்த மாதிரி நிறைய வீடுகள் கட்டி கொடுக்கிறது அவர்களுடைய பிரதானமான தேர்தல் வாக்குறுதியாகவும் இந்த வாக்குறுதி தான் இருக்குது. எனவே இந்த திட்டம் வந்து யூகே ஹவுசிங் ஸ்கீமில் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கும் என்று சொல்லப்படுது. அதோட லேபர் கட்சிக்காரர் ஆட்சிக்கு வந்தால்
இந்த அகதிகள் விஷயத்திலையும் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நடந்து கொள்வேன் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்று சொல்லி. நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் தகவல்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோஜனமாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் இன்னும் பிரயோஜனமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.